சக்தி அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்று செவ்வாய்க்கிழமை நாம் அன்னைக்கு அங்காரக தேவியின் உருவத்தை அமைத்து இருக்கின்றோம். அடுத்தது காப்பு, குங்கும காப்பு. அங்காரகன் என்றால், அங்காரகம் என்பது சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது. அங்காரகன் என்பது நவகிரகங்களில் செவ்வாயின் அம்சமாக திகழக்கூடிய ஒரு தெய்வம். செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கங்கள், அதனுடைய நன்மைகள் அதெல்லாம் இந்த அம்மனுக்கும் பொருந்தும். நம்ம முதல்ல அம்மனுடைய அலங்காரத்தை பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஒரு புதுமையாக அழகாக கருவறையில் சின்ன சின்ன சிப்பு தட்டுகளை வைத்து அலங்காரம் செய்திருக்கின்றார்கள். வாகனம் ஆடு வாகனமாக இருக்கின்றது. தலையிலே பார்த்தால் கிரீடத்தின் பக்கத்தில் பிறைச்சந்திரன் அழகாக இருக்கின்றது. அடுத்து 2 கரங்களில் அங்குச பாசத்தை ஏந்தி இருக்கின்றாள் அம்மை. அடுத்தது அம்மா உட்கார்ந்து இருக்கிற பாங்க பார்த்தீங்கன்னா, பத்மாசனமிட்டு 2 கால்களையும் மடக்கி உட்கார்ந்து இருக்கிற அந்த பாங்கு பார்த்தாவே ரொம்ப அழகாக, கண்ணுக்கு ரொம்ப மிகவும் குளிர்ச்சியாகவும் மனதுக்கு பக்தியை ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்திருக்கின்றது. இந்த அலங்காரத்தை பார்க்கும்போது அங்காரகம் என்ற ஒரு உச்சரிப்பை பார்த்தாலே ஒரு தைரியம், துணிச்சல், வீரம் போன்ற தன்மைகள் நமக்கு தானாகவே வரக்கூடிய அளவுக்கு இந்த அலங்காரம் அமைந்திருக்கின்றது. காப்பு பார்த்திங்கன்னா, சுயம்பு அம்மாவுக்கு குங்கும காப்பு. குங்குமம் என்பது மங்களம் என்ற பொருளை தரக்கூடியது. மஞ்சள், குங்குமம் இது 2மே மங்கள பொருள்கள். யாரையாவது விசேஷத்துக்கு அழைக்கணும்னு சொன்னால் நம்ம குங்குமம் கொடுத்து தான் அழைப்போம். குங்குமத்தை அம்மாவினுடைய பிரசாதமாக வாங்கி வைத்து கொண்டு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு வைத்து விடுவது போன்ற, அப்புறம் சுபகாரியங்களில் மணமக்களுக்கு அணிவிப்பது போன்ற எல்லா சுபகாரியங்களுக்கும் இந்த குங்குமம் பிரசாதமாக விளங்குகின்றது. இந்த அலங்கார நேர்த்தியை நாம் மனதார அனுபவிக்கும் போது அந்த அங்காரகனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும். அதாவது உஜ்ஜயினி என்ற நாட்டில் அங்காரக சூரன் என்பவன் ஆட்சி செய்தான். நீங்கள் அங்காரக சூரன் சொல்லும்போதே அது அசுர ஆட்சி. மக்களுக்கு தீமைகள் தான் செய்யும், அக்கிரமங்கள் அதிகமாக, துன்பங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ தெய்வம் அவர்களை அழித்து மக்களை காப்பாற்றுவார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த அங்காரக சூரன் மக்களை வருத்தும் சமயத்தில் சிவபெருமான் தன்னுடைய சூலத்தால் எய்து கொன்று விடுகிறார். அப்படி கொல்லும்போது அவருடைய இரத்தமானது பூமியில் சிந்தினால் அது பாவம் என்பதை கருதி அந்த அங்காரக சூரனுடைய இரத்தம் துளிகள் பூமியில் விழுந்தால் கேடு என்பதை உணர்ந்து செவ்வாய்க்கிரகம் அதனை தடுத்து தன் மீது ஏற்றுக்கொள்கின்றது. அதனால்தான் செவ்வாய் கிரகம் பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும். அப்போ பூமியை காப்பதற்காக ஒரு கிரகம் அந்த அசுரனுடைய இரத்தத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டது என்று பார்க்கும்போது மக்களை காப்பதில் தேவர்கள் எவ்வளவு, அதாவது கிரகங்களும் நமக்கு பயன்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்று நாம் பார்த்த அந்த அங்காரக தேவியின் உருவத்தையும் அலங்காரத்தையும், சுயம்பு அம்மாவுக்கு நாம் செலுத்துகின்ற குங்கும காப்பு அலங்காரத்தையும் நீங்கள் கண்டு களித்து இங்கு கொடுக்கப்படும் குங்கும பிரசாதத்தை கட்டாயம் வாங்கி வீட்டில் எப்போதும் வைத்து கொண்டு இருக்க வேண்டும்.
அது முடிவதற்குள் மறுபடியும் கோயிலில் வந்து குங்குமத்தை வாங்கி அதை நிரப்பி தினமும் பூஜை அறையில் வைத்து நாம் வேண்டிக் கொண்டால் நமக்கு நன்மையே நடக்கும். அடுத்து கதை சொல்கிறதுன்றது நான் படித்த புத்தகங்கள்ல இருந்து ஏதோ ஒரு கதையை எடுத்து சொல்கிறேன். அதாவது மனிதனுக்கு ஆசை இருக்கணும். ஆசை வந்து பேராசையாக இருக்கக்கூடாது. ஆசை இருப்பதில் தவறே இல்லை. தனக்கு இது வேணும் அது வேணும், தேவைகள், மனிதனுக்கு தேவைகள் ஏற்படும். அதில் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறது தவறு இல்லை. அதாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா மனைவியோடு வாழ்ந்தான்னா அவன் ஆசையோடு இருக்கிறான்னு அர்த்தம். அதே வேறு ஒருத்தன் மனைவியும் விரும்புகிறான்னு சொன்னால் அவன் பேராசைக்காரன். அது மாதிரி ஆசைக்கு ஒரு அளவு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன கதை. ஒரு சிங்கம் ஒரு குகையில் வாழுது. ஏன்னு சொன்னால் அது வந்து வயதாகி விட்டது. அதனால் வேட்டையாட முடியவில்லை. வெளியில் சென்று இரை தேட முடியாத ஒரு நிலை. உடல் தளர்ந்து உடல் மெலிந்து, அதாவது பசி வருத்தத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சிங்கம், அதுவும் சிங்கம் வந்து பசியோடு இருந்தால் எப்படி இருக்கும் பாவம். அதனால் அது வாடிக்கொண்டு இருக்கும்போது அது கடவுளை வேண்டுது. எங்கேயும் சென்று இரை தேட முடியவில்லை, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு பசி உயிர் போகின்றது என்று கடவுளை பார்த்து வேண்டியது. கடவுள் சரி பாவம் இதுவும் ஒரு ஜீவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயலை முதல்ல அனுப்புகிறாரு. அது அந்த முயலை அடித்து சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது ஒரு மானை அனுப்புகிறாரு. அந்த மானை அடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு நாள் ஒரு ஆடை அனுப்புகிறாரு. அதையும் அடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து, சும்மா படுத்துக்கிட்டு வேட்டையாடாத சாப்பிட்டு இது இருந்து உடல் பருத்து போய் இதுக்கு வந்து நாக்கு ருசி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது கடவுள்கிட்ட எனக்கு எப்பவும் இந்த முயல் மாடு ஆடு இதையே மாற்றி மாற்றி அனுப்புகிறீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால் எனக்கு வேறு யானையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுது. அடடா இதுக்கு ஆசை ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு சொல்லிச்சு கடவுள் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் முயலை அனுப்புகிறாரு. அனுப்புனா அதை விரட்டி அனுப்பிடுது. எனக்கு வேணாம், எனக்கு யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உன் விதியை யார் இது தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு யானையை வந்து அனுப்புகிறாரு. அந்த யானை போகுது. போனோன்னா இது வயதான ஒரு சிங்கம் தானே, என்ன இருந்தாலும் அந்த வேகம் அந்த வீரம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தானே இருக்கும். அதனால் இது அந்த யானையை அடிக்க போகும்போது அந்த யானை லாகுவாக அப்படியே விலகி அந்த சிங்கத்தை துதிக்கையால் எடுத்து போட்டு அடித்து சாவடிச்சிடுது. கம்முன்னு சும்மா கடவுள் கொடுத்த அந்த சின்ன உணவை சாப்பிட்டு சௌகரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு ஆசை வந்து யானையை சாப்பிடணும் போல். இதால் ஒரு 10 சிங்கம் சேர்ந்தாலே ஒரு யானை அடிக்கிறது அவ்வளோ எளிதல்ல. இது சிங்கம், ஆட முடியாத சிங்கம். இப்படிப்பட்ட சிங்கம் எப்படி ஒரு யானையை ஜெயிக்க முடியும்? அதனால் பேராசையால் அழிவை சந்தித்தது. ஆகவே ஆசை இருக்க வேண்டும். நமக்கு ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற முடியும். ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட நமக்கு வேண்டியதை கேட்கணும். கடவுள் எதை கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கலாம். எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது என்பது இந்த கதையின் மூலம் தெரிகிறது. ஆகவே இந்த நவராத்திரி நாளில் ஒவ்வொரு அலங்காரத்தை பற்றியும் சில வரலாற்று கருத்துக்களை பற்றியும் கூறும்போது அதை கேட்பதற்கு நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் பார்த்து அதுக்கு உங்களுடைய விருப்பத்தை கொடுத்து கோயிலினுடைய அறப்பணிக்கு உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி.